குரு சாட்சாத் பரபிரம்மம் தர்ஷன் ஸ்ரீ குருஜியே நமக. இப்ப வந்து யாரோ மியூட் போடாம இருக்கிறவங்க மியூட் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்பதான் வீடியோ வந்து தெளிவா கேட்கும். அதனால மியூட் போட்டுக்கோங்க. நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப பேசிக்ஸ் தான் பாக்குறோம். ஓகேங்களா? ஒரு ஜாதகம் வந்து போட்டு அது நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். யோகி உபயோகி யாரு, அப்புறம் அது வந்து எப்படி பாசிட்டிவா வேலை செய்யுது, எப்படி நெகட்டிவா வேலை செய்யுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இன்னைக்கு வந்து நாக பஞ்சமி. ஸோ நம்மளோட கிரைடீரியா பிரகாரம் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் எப்போ அளவு காரணமும் வருது, யோகமும் அதே மாதிரி உபயோகியா ராகுங்கிறாரு. அதனால நம்ம வந்து இன்னைக்கு ராகு யோகமா இருக்கிறவங்க, அதாவது பாலகரணத்துல பிறந்தவங்க, தேதி பாதம் மண்டீதம் அங்கெல்லாம் வந்துட்டு போய் வழிபட ராகு கேதுவை வந்து வழிபடலாம். ஏன்னா இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு நல்ல நாள். ஏன்னா சந்திரனுடைய மாசம். இன்னைக்கு ராகு வந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவா பஞ்சமி திதியில வந்திருக்காரு. ஓகே, இது நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு தகவல். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுறது சொன்னேன். இப்ப நம்ம வந்து ஒரு தடவை நான் பேசிக் வந்து எடுத்திருக்கிறேன். நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பேசிக் என்னமோ அதை மட்டும் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜாதகம் கொடுங்க, அதுல யோகி உபயோகி எதுன்னு போட்டுருக்கேன். இப்போ நம்மளோட நான் கொஞ்சம் ஸ்பீடா பேசுறது உங்களுக்கு நான் மெதுவாக பேசணும்னு நினைக்கிறேன். நான் ஏதோ ரொம்ப ஃபாஸ்டா பேசிட்டேன்னா நீங்க யாராவதுன்னா சொல்லலாம். உங்க மனசுல என்ன தோணாலும் அதை சொல்லலாம். நான் எனக்கு கரெக்ஷன் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஓகே, இப்ப வந்து நமக்கு திதியோட பிறப்பு, திதி தெருவிலே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளி, இதைதான் திதின்னு சொல்றோம். அது வந்து ஒவ்வொரு 12 டிகிரிக்கும் அந்த சந்திரனுடைய அந்த சஞ்சாரம், அந்த பயணம் வந்து இத கால்குலேட் பண்ணிதான் திதி. பிரதமை, திதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, அப்புறம் வந்து பஞ்சமிக்கு அப்புறம் சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்ததசி, அப்புறம் வந்து பௌர்ணமி. அமாவாசையில தொடங்கினா பௌர்ணமி. அப்புறம் பௌர்ணமில இருந்து மறுபடியும் தேய்பிறை பிரதமை, தேய்பிறை துதிகை அப்படின்னு சொல்லி அந்த டிகிரி. அதாவது இப்ப இங்க வந்து சூரியன் இருக்கிறாங்க, இங்க வந்து சந்திரன் இருக்கிறாங்கன்னா அந்த 180 டிகிரில வரும்போது நோமோ சூரியனும் நம்மளோட பூமியில தெரியாது, சந்திரனும் தெரியாது. அதுக்கு அவங்க அங்கதான் இருப்பாங்க. ஆனா நம்ம பூமியோட டிகிரில இருந்து நமக்கு வந்து அந்த டிகிரி வேலை செய்யாது. சோ அது வந்து 360 டிகிரில 180 டிகிரில வரும்போது அது அமாவாசையா இருக்கு, பௌர்ணமியா இருக்கும். அதாவது நேர இந்த பக்கம் வரும்போது, இந்த பக்கம் வரும்போது அது வந்து அமாவாசையா முடியும். மொத்தம் 360 டிகிரி தெரியும். ஒரு சர்க்கிளுக்கு வந்து எத்தனை டிகிரி இருக்கு? 360 டிகிரி இருக்கு. இப்ப நம்ம வந்து நம்மளோட ஜாதகத்தை எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, சூரியன் வந்து இந்த டிகிரில நிக்குது, அதாவது இப்ப 23 டிகிரி நிக்குது. சந்திரன் வந்து இப்ப 16 டிகிரில இருக்கிறாங்க, பாதை அப்படின்னு எல்லாம் இருக்குது. அது ரொம்ப டீடைலா போகும். சும்மா ஒரு பொதுவா மட்டும் புரிஞ்சுப்பாங்க. அப்ப வந்து இந்த டிகிரியை கால்குலேட் பண்ணிதான் நமக்கு வந்து ராசி கட்டம், ராசி கட்டத்துக்கு அப்புறம் நவாம்ச கட்டம், நவாம்ச கட்டத்துக்கு அப்புறம் பாவக கட்டம், அப்படி நம்ம வந்து 3 பலன் எடுக்கிறதுக்கு எடுக்கும். ஓகே, அப்ப நம்ம என்னெல்லாம் பலன் எடுப்போம்? நம்ம பேசிக்கலா வந்து கிரக காரகத்துவம், நட்சத்திர காரகத்துவம், பாவ காரகத்துவம், இதை பேஸ் பண்ணிதான் நம்ம திதி யோக காரக முறைப்படி இந்த 3 ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம வந்து பலனை வந்து அக்யூரேட்டா நமக்கு நம்மளோட ஐயாவுடைய அந்த ஆராய்ச்சியில கிடைச்ச விஷயங்கள்
ரொம்ப அவர் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு ஜூஸ் மாதிரி தான் நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு. நம்ம குடிச்சா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சாஃப்ட்வேர்ல இருந்து எல்லாமே நமக்குன்னு இப்ப ஆஸ்ட்ரோவிஷன் சாஃப்ட்வேர் அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 82 பேஜ் 84 பேஜ் இந்த மெடிக்கல் விஷயம். ஆனா இவர் வந்து கரெக்டா நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு பலன் கூட நமக்கு மிஸ் ஆகாது. வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவே வேண்டாம். அக்யூரேட்டா நம்ம வந்து பலனை எடுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம திதியை பத்தி சொன்னோம். திதி வந்து திதியோட பிறப்புங்கிறது இப்படிதான். அதுக்கப்புறம் திதியை கணக்கு பண்ணிதான் யோகத்தை எடுப்போம். அதுவும் இதே மாதிரி ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் தான். சூரியன் என்ன டிகிரிக்கோ அது 9x60 பெருக்கி, சந்திரன் என்ன டிகிரிய அதுவும் 6 பெருக்கி 6x90 பெருக்கி கிடைச்ச விடையில அது 800 வகுத்தோம்னா ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் கூட 1 பிளஸ் பண்ணினோம்னா நமக்கு வந்து யோகத்தோட நம்பர் கிடைக்கும். இப்ப உதாரணத்துக்கு நமக்கு 9 ஆன்சர் வந்துச்சுன்னா ஈவு வந்து 9 வந்துச்சுன்னா பிளஸ் 1 சேர்த்துப்போ 1 வரும். அப்ப அது கண்டம் நாம யோகத்துக்கு வரும். கண்டம் அந்த யோகம் வந்து 1 2 3 4 5 6 7 27 யோகங்களை வந்து நம்ம எழுதி வச்சிருக்கோம். அது நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். அதுவும் யோகத்தோட பிறப்புன்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்தாதான் உங்களுக்கு அது மேத்தமெட்டிக்கலா புரியும். ஓகேங்களா? ஆனா 27 நாம யோகங்கள் இருக்கு. விஷ்கம்பம் அப்படின்னு சொல்லி விஷ்கம்பத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். விஷ்கம்பமும் கண்டம் பரிகம்ங்கிறது ஒரு செக்டார். அதுல சனி பகவான் வந்து யோகியா போவாங்க. அதே மாதிரி விஷ்கம்பத்துக்கு அப்புறம் பிரீத்தி கிருத்தி சிவம். ஏன்னா அங்க புதன் யோகியா வருவாங்க. அப்புறம் சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து யோகியா வருவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து 27 நாம யோகத்தை 9 செக்டாரா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். அதுலயும் யோகி அவயோகி தெரியுது. யோகிக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவயோகிக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. இது வந்து யோகத்துடைய கிரைட்டீரியா. யோகம் அப்படிங்கறதோட வரையறை. அப்புறம் கரணம்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 11 கரணம். நீங்க வேற லாங்குவேஜ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதே 11 கரணத்தை 13 கரணம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா 11 கரணமே நமக்கு வந்து 11 கரணத்தோட பிறப்புதான் திதியோ கரணப்படி வரக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? அப்ப அதுல பவம் அப்படிங்கறதுல நம்ம ஆரம்பிப்போம். பவம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயுடையது. அப்புறம் பவம் பாலவம் கரசை புடிசை கைத்துளை அப்படின்னு ஒரு 11 கரணம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபகரணம், ஒரு மித்தாவது வந்து ஒரு அசுப கரணம் அப்படி சொல்லுவாங்க. பட் அது பாலவ கரணத்தை வந்து ஒரு மாதிரி எடுத்துக்குவாங்க, சகுனி கரணத்தை ஒரு மாதிரி எடுத்துக்குவாங்க. அது நீங்க இன்னும் டீடைல்டா போகும்போது இன்னும் நீங்க நிறைய கத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம திதி யோகம் கரணம் இதோட நிலைப்பாடுகள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம எப்படி நம்மளோட மெத்தட் திதியோ கரணம் படி, அதாவது நம்ம சௌபாகியம் பண்ணி வந்த ஐயாவுடைய முறைப்படி இருக்கக்கூடிய இந்த திதியோகம் கரண மெத்தடாலஜில வந்து பாத்தீங்கன்னா நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் 7 நாட்கள், அப்புறம் வந்து 27 நட்சத்திரங்கள், அதே மாதிரி 30 திதிகள், 27 நாம யோகங்கள், 11 கரணங்கள். இத வச்சு மட்டும்தான் நம்மளுடைய கால்குலேஷன் இருக்க போகும். ஓகேங்களா? சரி, இப்ப அன்னைக்கு நம்ம பாதம் 108 பாதங்கள் எப்படி உருவாகுது அதெல்லாம் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். வேணுங்கிறவங்க அந்த வீடியோ மறுபடியும் போட்டு கேளுங்க. இப்ப நம்ம வந்து நம்மளுடைய பேசிக்கான விதிகளுக்கு போயிடணும். நம்மளோட பேசிக்கான விதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேசிக்கான விதிகளை வந்து யோகத்துல இருந்து நான் வரேன். ஏன்னா யோகம் ஃபர்ஸ்ட் நான் திதி சொல்லலாம். உங்களுக்கு யோகத்துல இருந்து வரேன், கரணத்துல இருந்து வரேன். ஏன்னா கரணத்துல இருந்து வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கரணம் இப்ப கரணத்துக்கு ஒரு 3 நட்சத்திரங்கள் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலவ கரணம். இப்ப கூட பாலவ கரணம் தான் நடைமுறையில போயிட்டு இருக்கு. அப்ப பாலவ கரணத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய இதோட கர்ணநாதன் யாரு? ராகு பகவான். ராகு பகவானுக்கு எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது? சுவாதி, திருவாதிரை, சுவாதி, திருவாதிரை, சுவாதி, சந்திரன். திருவாதிரை நட்சத்திரம் ராகு பொழுது, சுவாதி நட்சத்திரம் ராகு பொழுது,
சதயம் நட்சத்திரம் தான். அப்புறம் இப்ப இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு கரண பாலவ ஓகேவா. அப்ப இந்த ராகுவோட நட்சத்திரங்கள், அதாவது திருவாதிரை நட்சத்திரத்திலோ சுவாதி நட்சத்திரத்திலோ சதய நட்சத்திரத்திலோ எந்த கிரகம் நின்னாலும், லக்னம் உட்பட, லக்னம் நின்னாலும் சூரியன் நின்னாலும் சந்திரன் நின்னாலும் அப்புறம் செவ்வாய் நின்னாலும் புதன் நின்னாலும் குரு பகவான் நின்னாலும், குரு பகவான் நின்னா சூப்பர், ஏன்னா கண்ணநாதன் இல்லையா. அப்ப குரு பகவான் நின்னாலும் இல்லைன்னா அதே மாதிரி சுக்கிரன் நின்னாலும் சனி பகவான் நின்னாலும் ராகு சுயசாரம் பண்ணி உட்கார்ந்து அவங்க இன்னும் ரொம்ப டாமினேட்டடா எல்லா விஷயத்தையுமே ஒரு டாமினேட் பண்ணி பண்ற ஒரு இதுல வருவாங்க. இந்த மாதிரி நம்ம கரணம் ராகு பகவானா இருக்கிறதுனால இந்த 3 நட்சத்திரங்கள்ல 9 கிரகம், லக்னம் உட்பட 9 கிரகங்கள்ல யார் நின்றாலும் பாசிட்டிவ். யார் நின்னாலும், லக்னம் உட்பட யார் நின்னாலும் பாசிட்டிவ். ஓகேங்களா. இப்ப என் கரணம் ரொம்ப ஈஸி, ஏன்னா மொத்தமே கரணத்துக்கு 3 நட்சத்திரம் தான். அதனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதனால உங்களுடைய 10 கிரகங்கள்ல லக்னம் உட்பட 9 கிரகங்கள்ல இந்த நட்சத்திரத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல சுவாதி நட்சத்திரத்துல சதய நட்சத்திரத்துல இந்த லக்னம் உட்பட 9 கிரகங்கள் யாரு நின்னாலும் பாசிட்டிவ். ஒருவேளை சொல்ல முடியாது, 2 கிரகங்கள் கூட இருக்கலாம். இப்ப கூட இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா திருவாதிரை 2 கிரகம் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். குரு பகவான் இருக்காங்க, சூரியனும் இருக்கிறாங்க நினைக்கிறேன். அப்படி இப்ப கோச்சாரத்துல திருவாதிரையில போயிட்டு இருக்கு. குரு பகவான் திருவாதிரை போயிட்டு இருக்காரு. அதுல மாற்றிக்கிறதுல ஒரு கிரகம் போயிட்டு இருந்தாங்க. அப்போ 4 வந்துட்டாங்களா என்ன தெரியுமா. இப்ப கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா குரு திருவாதிரை போறாரு, சூரியன் திருவாதிரை திருவாதிரை இல்ல, இவர் குரு பகவான் மட்டும் தான் இருக்கிறாங்க. இப்ப ஒரு வேளை பாத்தீங்கன்னா ஒரே கிரகத்துல கூட 2 கிரகங்கள் வர வாய்ப்பு. ஒருவேளை திருவாதிரை குரு நிற்கிறாரு. இப்ப இன்னைக்கே கூட பாத்தீங்கன்னா இல்ல வேற யாரும் இல்ல, சதயத்திலயும் சுவாதியிலும் வேற கிரகங்களே இல்ல. சில நாள் பாத்தீங்கன்னா சுவாதியில வேற ஏதாவது நட்சத்திரம் கிரகமோ சதயத்துல ஏதோ இருக்கும். அப்ப நமக்கு 10ல 2 பாசிட்டிவ் கிடைச்சிடும். ஓகேவா. இப்ப கரணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இங்க அடுத்தது யோகம். நம்ம இங்க இருந்து கீழே இருந்து மேல வரேன். மியூட் போட்டுக்கோங்க. பாட்டு நல்லா இருக்குது, பட் வீடியோஸ் கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கும். அதனால மியூட் போட்டுக்கோங்க. ஓகே. இப்ப நமக்கு யோகம். யோகம் யாராவது ஒரு யோகம் சொல்லுங்க. யாராவது ஒரு யோகம் சொல்லுங்க. நீங்க எந்த யோகத்துல பிறந்திருக்கீங்க? பரிகணாம யோகம். ஓகே, பரிகணாம யோகத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்க. ஓகேங்களா. அப்ப அவங்களுக்கு என்ன நிஷ்கம்பம் கண்ட பரிகம் இவங்களும் ஒரே கேட்டகரியில வருவாங்க. என்னவா வரும்? சுக்கிரன் உபயோகியா வரும். சனி பகவான் ஃபர்ஸ்ட் யோகியா வருவாங்க. யோகி சனி பகவான், உபயோகி சுக்கிரன். அதே மாதிரி அவயோகி யார் வருவாங்க? சந்திரனும் சந்திரனும் குருபகவான். முதல்ல குருதான். சனி பகவானுக்கு பக்கத்துல சந்திரபகவான் வருவாரு. சுக்கிர பகவானுக்கு பக்கத்துல குரு பகவான் வருவாரு. இப்ப இவங்க யோகி, இவங்க 2 பேரும் யோகி, இவங்க அபியோகி.
இப்ப இவருக்கு அசிஸ்டன்ட் இவருக்கு அசிஸ்டன்ட் இவர். இப்ப இவங்க வந்து எப்போதுமே வந்து இந்த ஜாதகருக்கு யோக பலனை கொடுப்பாங்க. சனி பகவான் சுக்கிரன் யோக பலனை வந்து கோஜார கணக்கெல்லாம் பார்த்துதான் இது பண்ணுவோம். அவயோகிங்கும் போது அதுவும் அதேதான். சந்திரன் யோகி எந்த நட்சத்திரத்துல பயணப்படுத்தும் அதே மாதிரி நமக்கு யோகம். இப்ப நம்மளோட இது என்ன கேட்டீங்கன்னா, இப்ப சனி பகவான் யோகியா இருக்காங்க. இதே ஜாதகரோட கட்டத்துல வந்து பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி, பூரம், உத்திரம். இந்த 6 நட்சத்திரங்கள்ல லக்னம் உட்பட யாரு நின்றாலும் பாசிட்டிவ் உட்பலம். பூசம் நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி, பரணி, பூரம், பூராடம், இந்த 6 நட்சத்திரங்கள் சனி பகவானோட 3 நட்சத்திரத்திலும் சுக்கிரனுடைய 3 நட்சத்திரத்திலும் யாரு நின்னாலும் பாசிட்டிவ். இது வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா? இப்ப சந்திரனுடைய நட்சத்திரங்கள் இதெல்லாம் சந்திரனுடைய நட்சத்திரத்துல ரோகிணி, அப்புறம் அஸ்தம், திருவோம், இந்த 3 நட்சத்திரங்களும் குரு பகவானுடைய நட்சத்திரங்களான புனர்பூச, விசாகம், பூரட்டாதி, இந்த 6 நட்சத்திரங்கள் தான் வரும். இதுக்கு 3, இதுக்கு 3, மொத்தம் 6. இதுக்கு 3 நட்சத்திரங்கள், இதுக்கு 3 நட்சத்திரங்கள். அப்போ 6 நட்சத்திரத்துல லக்னம் உட்பட யாரு நின்றாலும் கெடுபல். லக்னம் உட்பட வந்து யார் நின்னாலும் உங்களுக்கு வந்து கெடும். இது ரொம்ப ஈஸி. அப்ப யோக நட்சத்திரங்களிலோ கரண நட்சத்திரங்களிலோ லக்னம் உட்பட யாரு நின்றாலும் பாசிட்டிவ் அப்படின்னும், அவயோக நட்சத்திரத்தில் அதாவது இந்த 6 நட்சத்திரத்துல யாரு நின்றாலும் நமக்கு கெடுபல். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஒருத்தர் வந்து பாலர் கண்ணத்துல பிறந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப பாலர் கண்ணத்துல அவங்க பிறந்ததுனால அவங்களுக்கு ராகு யோகி, பாலர் கண்ணத்துல பிறந்ததுனால ராகு யோகி, ராகுதான் கண்ணநாதன். சோ பாசிட்டிவா என்ன ஆயிடுச்சு? பாசிட்டிவா வந்துட்டு ராகுவோட 3 நட்சத்திரங்கள் என்னெல்லாம்? திருவாதிரை, சுவாதி, அப்புறம் சரி. அப்ப நமக்கு பாருங்க பாசிட்டிவா 9 கிரகங்கள் 9 நட்சத்திரங்கள் இருக்கு வானமண்டலத்துக்கு. நம்ம ஒரு ஜாதகருக்கு கண்டிப்பா அவங்க ஒரு யோகத்துல கத்துருப்பாங்க, இல்லைன்னா அவங்க ஒரு கர்ணத்துல பிறந்திருப்பாங்க. சோ பாசிட்டிவா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 6, 3, 9 நட்சத்திரங்கள் வந்து என்னது பாசிட்டிவ்க்கு இருக்குது. சோ நல்லா ஜாதகரா இருப்பாங்க. இந்த ஜாதகம் ஹைஃபையா ஓரளவுக்கு நல்லா பாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நட்சத்திரங்கள்ல அவங்களுக்கு அதிகமான கிரகங்கள் 10ல கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகமாவது நின்றும். அப்ப அவங்க ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ முடியும். இப்போ நெகட்டிவ், இந்த 6 நட்சத்திரங்கள்ல யாரு நின்னாலும் நெகட்டிவ் ஜாதகருக்கு, அதுல நெகட்டிவ். இப்ப இது நம்ம ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா இதுல வந்து நமக்கு வந்து ஆக்சுலேஷனே கிடையாது. இது கரெக்டா இத எந்த இதுவும் இல்லை, டிக்கெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு ரொம்ப ஃபார்மேட் கரெக்டா நமக்கு வந்துருச்சு இல்லையா? அப்ப நம்ம இதை அடிச்சிடலாம். இது வந்து இப்ப நான் சொல்றது சார் பார்த்தாங்க சிம்பிளா இருக்கு. ஏன்னா அவர் இருக்கிற ரொம்ப ஹையர் எடுக்கிறாரு. நான் வந்து எப்படி எடுக்கிறேன்னா ரொம்ப ஒரு 10th ஸ்டூடெண்ட்க்கு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சார் எடுக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு டிகிரி ஸ்டூடெண்ட் எடுக்கிற அளவுக்கு அவர் எடுப்பாரு. நான் வந்து சரி பேசிக் கேட்கிறாங்க, பேசிக் வந்து இந்த கிளாஸ்ல கொஞ்சம் பொது ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக தான் நான் எடுக்கிறேன். சோ சீனியர்ஸ் எல்லாம் வந்துட்டு இது பண்ண
டைம் ரீகால் பண்றது நமக்கு நல்லதுதான். அது வந்து நமக்கு ரிமெம்பரிங் ஆயிட்டே இருக்கும். அது நல்ல விஷயம் தான். இப்ப யோகமும் கரெக்டும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இங்க அடுத்தது இங்கதான் நமக்கு நிறைய பேருக்கு நிறைய டிஃபரன்ஸ் வரும். திதி திதி அப்படின்னு வரும்போது இப்ப வந்து யாராவது ஒரு திதியில பிறந்திருப்பீங்க. ஒரு திதி சொல்லுங்க. துவிதியை. மேம் துவிதியை. துதியை. எல்லாம் குரு பகவானா சொல்லுங்க. ஓகே. துவிதியை. செகண்ட் இப்போ நீங்க வளர்பிறையில பிறந்திருந்தாலும் தேய்பிறையில பிறந்திருந்தாலும் வந்து திதிசூன்யங்கிறது சேம் தான். யோகம் மாறுற மாதிரி வளர்பிறைக்கு தேய்பிறைக்கும் திதிசூன்யம் மாறாது. சூன்யம் அப்படின்னா என்னன்னா மறைஞ்சு போறதுன்னு அர்த்தம். இப்ப நம்மளோட பேசிக் கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நட்சத்திரங்கள் நிலைத்த தன்மை உடையது. கிரகங்கள் மூவ் ஆயிட்டே இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு மூவ் ஆயிட்டே இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்கிறதுலயே ரொம்ப இதா இருக்கிறது சந்திரன். ஏன்னா டெய்லி ஒரு நாளுக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு பாஸ் ஆயிட்டே இருப்பாரு. ஃபாஸ்ட் மத்தவங்களுக்கு எல்லாம் கூட கொஞ்சம் டைம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து 24 மணி நேரத்துக்கு வந்து அடுத்த நட்சத்திரத்துக்கு பாஸ் ஆயிடும். அப்ப நம்மளுடைய பேஸ் என்னன்னா நட்சத்திரங்கள் நிலைத்த தன்மை உடையது, கிரகங்கள் மூவ் ஆகுற தன்மை உடையது. அப்ப இது சூன்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறைகள். அந்த ராசி மண்டலத்துல ராசி கட்டத்துல அதோடைய ரேஸ் வந்து சூன்யம் ஆயிடுச்சு, மறைந்து விட்டது அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அப்போ இப்ப துதிய திதிக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசியும் மீன ராசியும் என்ன ஆயிடும், அதோட ரேஸ் எல்லா கிரகங்கள்ல பர்டிகுலரா இந்த குரு பகவானோட ரேஸ் ஜூபிட்டரோட ரேஸ் வந்து வராது. ஏன்னா குருவோட வீடு தானே, சொந்த வீடு தானே. தனுசும் மீனமும் குரு பகவானுடைய சொந்த வீடு. சோ அவங்களுடைய அந்த ரேஸ்ங்கிறது இந்த இதுல வந்து வராதுன்னு. அப்ப மறைந்து விட்டது அப்படின்னா அப்ப இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா யார் வந்து உட்காரணும், கெட்டவங்க வந்து உட்காரணும். உட்கார்ந்தா நமக்கு நல்லது. இப்ப நல்ல ஒரு பெரிய பெரிய பொலிட்டீஷியன், இப்ப சுப்பிரமணிய சுவாமிகளோட ஜாதகம், ஸ்ரீராமரோட ஜாதகம், இவங்களோட ஜாதகம் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா கெட்டவங்க எல்லாம் மறைஞ்சிருப்பாங்க, நல்லவங்க எல்லாம் நல்ல பிரைட்டா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்போ இதுதான் வந்து அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கும் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப கொள்கைவாதியா அவங்களுடைய வாழ்க்கைய வந்து அவங்க போனதுக்கு அப்புறமும் சில ஆத்மாக்களுடைய அந்த இது இருக்கும். ஸ்ரீராகவேந்திர சுவாமிகள் இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில முடிச்சதுக்கு அப்புறமும் அவங்களுடைய அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அந்த ஜாதகம் வலிமையான அந்த ஆத்மாவா இருக்கும். ஓகே, இப்ப அது நம்ம அந்த கேட்டகரிக்கு போவேன்னா இப்ப தனுஷு மீனம் நமக்கு குரு பகவான் வந்து திதிசூன்யம்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப குரு பகவான் திதிசூன்யமா இருந்தா என்ன ஆகும், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்கள் என்ன ஆயிடும், இந்த 3 நட்சத்திரங்கள் திதிசூன்ய நட்சத்திரங்கள். திதிசூன்ய நட்சத்திரங்கள் இல்லைன்னா திதிசூன்யம். இது திதிசூன்ய ராசி. இது வந்து திதிசூன்ய ராசி. இது வந்து திதிசூன்ய நட்சத்திரங்கள். இங்கதான் நம்ம நிறைய பேருக்கு டவுட் வரும். நானே படிக்கிற புஸ்தக டைம்ல இதுல பார்த்த பல ஆங்கில புஷ்டம் கேட்டு தெரிவிக்கேன். அப்ப நமக்கு என்னன்னா இந்த திதிசூன்ய நட்சத்திரங்களையும் திதிசூன்ய ராசியிலையும், அதாவது குரு பகவானும் இல்ல புனர்பூசமோ விசாகமோ பூரட்டாதியோ அவங்களுடைய லக்னத்திலிருந்து கணக்கு பண்ணுவோ, லக்னம்ங்கிறது பிறப்பு, லக்னத்திலிருந்து கணக்கு பண்ணி 3, 6, 8, 12 3, 6, 8, 12 இந்த நட்சத்திரங்களோ இந்த குரு பகவான் பிளானட்டோ வந்தால் அது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். சிலவங்களுக்கு அது யோகமும் கொடுக்கும், விபரீத ராஜ்யம் கொடுக்கும்.
யோகம் கொடுத்துருச்சுன்னா விபரீத யோகமா நம்ம கன்சிடர் பண்ணணுங்கிற தேவையே இல்லை. யோகமே போதுமே. யோகமே நமக்கு பெஸ்ட் தான். நம்ம இப்ப இருக்கிற இந்த கலியுகத்துல யோகம் கிடைச்சாலே நமக்கு பெஸ்ட் தான். அப்ப 3, 6, 8, 12 இந்த திதிசூன்ய கிரகமும் திதிசூன்ய நட்சத்திரமும் இருந்தா இப்ப சாரெல்லாம் ஒரு ஏதாவது பங்குக்கு கேட்பாரு, லக்னம் என்ன, நீ என்ன லக்னத்துல தருங்க. இப்ப எடுக்கிற சப்ஜெக்ட் ரொம்ப என்ன சொல்றதுன்னா, நேற்றெல்லாம் நான் கேல்குலேஷனே கல்வி தனியே வந்துருச்சு. ஏன்னா அவர் சொல்ற அந்த விஷயமும் அந்த ஜாதகத்தையும் நான் வந்து கம்பேரிசன் பண்ணி பாக்குறேன். அவ்வளவு அக்யூரேட்டா லக்னத்தை தூக்கணும். நான் எனக்கு அது ரொம்ப பிரமிப்பு. என்னன்னா இப்ப சாப்பிட்ட லக்னம் அந்த வீடியோவை மறுபடியும் போட்டு கேளுங்க. சீனியர்ஸா இருந்தாலும் ஜூனியர்ஸா இருந்தாலும் இந்த கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும். அந்த வகுப்பு வந்து நீங்க மறுபடியும் போட்டு கேளுங்க. ஒரு லக்னத்துல சூரியன், சந்திரன், செவ்வாய் 9 கிரகங்கள்ல இருந்துச்சுன்னா அது என்ன தன்மை, அவங்களுடைய சிந்தனை வாழ்த்து முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து கரெக்டான டைம் நம்ம தூக்கலாம். அவங்க ஏன்னா இப்ப சிலவங்கலாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு 10ல இருந்து 12க்குள்ள பிறந்திருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய சிந்தனை அவங்களுடைய இதெல்லாம் வச்சுக்கிட்டு லக்னத்தை நம்ம அக்யூரேட்டா எடுக்கலாம். லக்னத்தை எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நமக்கு கரெக்டா அமையும். அப்ப இது வந்து திதி வந்து திதிசூன்ய ராசிகளான தனுசு, மீனத்தில் வந்து புனர்பூச, விசாகம் போரிட்டாரு. இது 3, 6, 8, 12 அமைந்து விட்டால் அதுல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு. ஓகேவா? அது நம்ம உதாரண ஜாதகம் போடும் போது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு நீங்க இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? இப்போ யாராவது ஒரு உதாரண ஜாதகம் கொடுக்குறீங்களா? அப்புறம் ஒரு ஜாதகம் கொடுங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் போடும். கொடுக்குறீங்களா? நானே மேம் என் பொண்ணோட இதை கொடுக்கலாமா? கொடுக்கலாம். யாரோட வேணா கொடுக்கலாம். ஓகே மேம். நான் பலன் வந்து எடுக்க போறது இல்ல. பலன் வந்து சார்ந்தா எடுக்க போறது. நீங்க வந்து கொடுங்க. நான் வந்து யோகி, அவயோகி, பாசிட்டிவ், நெகட்டிவ் இந்த கிரகங்கள் வந்து இவங்களுக்கு பாசிட்டிவா வேலை செய்யுமா, நெகட்டிவா வேலை செய்யுமா, அது மட்டும் தான். சரி மேடம். ஓகே, நோ ப்ராப்ளம் மேம். நான் கொடுக்குறேன். சொல்றீங்களா? 16 நவம்பர் 2007 மேம். 2007. ஆமா. டைம் 4:43 PM. 4:43 PM. பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து சென்னை. சரி, ஓகே. ஆமா. மற்ற டீடைல்ஸ் நான் பார்க்கல மேம். என் ஃபோன்ல தான் வீடியோ இருக்கனால மற்ற டீடைல்ஸ் இல்ல பரவாயில்ல. நான் வந்து இப்ப 2 ஃபோன் இருந்தாங்க எடுத்து உங்கள்கிட்ட தைரியமா கேட்கிறேன். ஏன்னா நானே யாருக்கு எழுதி இல்லாம யார் சொல்றது கேட்கறது இல்லை. ஆனா சாஃப்ட்வேர் தான் கேட்கும். ஏன்னா நான் ஒண்ணு எழுந்தா அது சரி வராது. அதனால நானே சாஃப்ட்வேர் போட்டு தான் நான் போடுவேன். ஓகே, தேங்க்யூ மேடம். எனக்கு டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் அது மட்டும் அக்யூரேட்டா சொல்லலாம். ஆமா, ஓகே ஓகே. 16 நவம்பர் 2007 மதியம் 4:43. ஆமா. சந்திரன் என்ன நட்சத்திரம் வந்து திருவோணம். கரெக்டுங்களா? திருவோணம் மேடம். திருவோணம் கரெக்ட் மேம். கரெக்ட். ஓகே, சரி. ஏன்னா ஜாதகமே தெரியலனா கூட சந்திரன் என்ன நட்சத்திரம் மட்டும் எல்லா அப்பா அம்மாவும் கேட்டு வச்சுக்குவாங்க. ஏன்னா இந்த இது கொடுக்கறதுக்கு ஆச்சரிய கொடுக்கறதுக்கு. ஆமா, சரி. இப்ப நம்ம வந்து என்ன நாள் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை. பெண் ஆளுங்களா? பெண் குழந்தை மேம். பெண். சூப்பர். ஓகே.
ஆமா. திதி வந்து சப்தமி திதி வளருது. சப்தமி திதி சுக்லபட்சம் வளர்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து திதி சூன்யம் வந்து கடகம், தனுசு. கடகம்னா சந்திரன், தனுசுன்னா குரு. ஓகேங்களா? அவங்களுடைய வீடு. ஓகே. இப்ப நாமயோகம் வந்து கண்டம் நாமம். கண்டம் நாமயோகம். இப்ப நம்ம பரிகம் நாமயோகம் இங்கிலீஷ் போட்டுக்கோங்க. நீங்க போட்டுக்கோங்க. இப்ப நம்ம அப்படியே பார்த்தோம் இல்லையா, விஷ்கம்பம் கண்டம் பரிகம் அதே மாதிரிதான் இவங்க வந்து கண்டம் நாமயோகத்துல கத்துருக்காங்க. அப்புறம் கண்டம் நாமயோகத்துக்கு யோகி யாரு? சனி பகவான். உபயோகி வந்து சுக்கிரன். அதே மாதிரி அவயோகி வந்து அஸ்வின சந்திரன் குரு. கண்டம் நாமயோகத்துக்கு. அப்புறம் கரணம். கரணம் வந்து கடைசி கரணம் வந்து கடைசி. அப்ப சந்திரன் வந்து யோகியா. சரி. அப்புறம் வந்து கரணத்துக்கு அப்புறம் முடக்கு. முடக்குன்றது லாடம்னு சொல்லுவாங்க. முடக்கு அப்படின்னா அந்த கிரகம் வந்து முடக்கிடுச்சுன்னு அர்த்தம். அது சூரியன் வந்து கரெக்ட் பண்ணி இருக்கும். அது மகர விட வரும். சரி. வைநாசிகம். வைநாசிகம்ங்கிறது உங்களுக்கு என்னவா வருது? விசாகம். அப்படிங்கும்போது குரு பகவானா வருது. இப்ப வந்துட்டு இது வந்து போட்டாச்சு. இப்போ குரு பகவானுக்கு 2 ஆஸ்பெக்ட், அதே மாதிரி சந்திரனுக்கு 2 ஆஸ்பெக்ட், 2 வேலை இருக்கு. குரு பகவானுக்கு 3 வேலை இருக்கு. திரிசூன்யமாவும் வேலை செய்யறாரு, கர்ணமாவும் வேலை செய்யறாரு, வைநாசிகமாவும் வேலை செய்யறாரு. அப்போ இவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து குருக்கு 2 ஆஸ்பெக்ட். சந்திரன் சந்திரன் சந்திரனுக்கு 3 ஆஸ்பெக்ட். திரிசூன்யமா வருது, கர்ணநாதனா வருது, அதே மாதிரி அபயோகியா வருது. அப்ப இவங்களுக்கு வந்து கர்ணநாதனால தான் வேலை செய்யுமே ஒழிய இந்த அபயோகிங்கிறதுலயும் திரிசூன்யம் அடிச்சாங்க. ஓகேங்களா? இப்ப குரு பகவான் வந்து அபயோகியாவும் இருக்குது, திரிசூன்யமாவும் இருக்கு. அதனால என்ன ஆகும்? கொஞ்சம் அடிஷனலான கெடுபலன் ஏற்படும். போற வரைக்கும் வைநாசிகம் வந்து குரு. அப்போ அடிஷனலான ஒரு கெடுபலன். அப்ப நம்ம அதுக்கு கரெக்டா பரிகாரம் எல்லாம் பண்ணிருக்கோம். சரியா? சரியா? ஓகேங்களா? இப்ப அடுத்தது வந்து நம்ம பாவகதம். இப்ப லக்ன நின்னது வந்து பரணி நட்சத்திரம். மேஷ வீட்டுல வந்து பரணி 1ஆம் பாதத்துல. ஓகே. செவ்வாய் வந்து திருவாதிரை 4ஆம் பாதத்துல. கேது பகவான் வந்து மகம் 3ஆம் பாதத்துல. சனி பகவான் வந்து
பூரம் 1ஆம் பாதத்துல சுக்கிரன் வந்து அஸ்தத்துல புதன் வந்து பாதியில் சூரியன் வந்து குரு வந்து சந்திரன் வந்து திருவோணத்துல திருவோணம் ஏற்ற 4ஆம் பாதம் சுவாதி 2ஆம் பாதம் சூரியன் வந்து விசாகம் 3ஆம் பாதம் சுக்கிரன் வந்து அஸ்தம் ராகு வந்து சதயம் 1ஆம் பாதம் 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்போ 10 கிரகங்கள் வந்துருச்சு. இப்ப நம்ம இந்த ஒரு நியூட்டன் போட்டுக்கலாம். இப்ப நமக்கு வந்து சூரியன் வந்து என்னவா வரல, திதியா வரல, யோகமா வரல, கர்ணமா வரல. சோ நம்ம நியூட்ரல் அப்படிங்கிறதுல வந்து சூரியனை சூரியன் வந்து நியூட்ரல். கோல்டு தெரியுதா? இந்த இடம் தெரியுதா? தெரியுது. சரி, ஓகே. அப்போ நமக்கு வந்து நியூட்ரல் வந்து சூரியன். அதுக்கப்புறம் சூரியனுக்கு அப்புறம் செவ்வாய் வந்து ஏதாவது வராங்களா? திதியா வரல, யோகமா வரல, கர்ணமாவும் வரல. அதனால செவ்வாய் நியூட்ரலா இருக்கு. அப்புறம் புதன் வந்து திதியாவும் வரல, யோகமாவும் வரல, கர்ணமாவும் வரல. அதனால புதனை நம்ம நியூட்ரலா எடுக்கணும். குரு பகவானுக்கு ஆஸ்பெக்ட் 3 இருக்கு. சூன்யமா இருக்கிறாரு, அவயோகியா இருக்கிறாரு, பைனாசிகமா. அப்ப அதிகபட்சமும் இவர் என்ன பண்ணுவாரு, இந்த 2 ஆஸ்பெக்டையும் சேர்த்து அதிகமான கேட்கிறது தான் கொடுப்பாரு. இதுக்கு நம்ம வந்துட்டோம். ஓகே. இப்ப இனி அடுத்தது குருக்கு அப்புறம் சுக்கிரன் வந்து உபயோகி ஆயிட்டாங்க. அப்புறம் சனி பகவான் வந்து யோகி ஆயிட்டாங்க. ராகு பகவான் வந்து எங்கேயுமே வரல. அதனால ராகு வந்து கேதுவும் திதியாவும் வரல, யோகமும் வரல, கர்ணம். அதனால கேதுவை வந்து நம்ம நியூட்ரலா. இப்ப நமக்கு 5 கிரகங்கள் வந்து நியூட்ரலா இருக்கு. இப்போ அடுத்தது இது பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டு இப்ப லக்னம் வந்து பரணி நட்சத்திரம். பரணிங்கிறது யாரோட நட்சத்திரம்? சுக்கிரனோட நட்சத்திரம். இங்க சுக்கிரன் என்னவா வேலை செய்யறாரு? உபயோகியா வேலை செய்யறாரு. அப்ப உபயோகியோட நட்சத்திரத்துல லக்னம் இருந்ததுனால லக்னம் பாசிட்டிவா ஆயிடுச்சு. ஓகே. இப்ப செவ்வாய் வந்து திருவாதிரை யாரோட நட்சத்திரம்? ராகுவோட நட்சத்திரம். ராகு என்னவா இருக்கிறாரு? நியூட்ரலா இருக்காரு. அப்ப ராகு நியூட்ரலா இருக்கிறதுனால இவர் நியூட்ரல். செவ்வாய் என்னவா இருக்கிறாரு? செவ்வாய் நியூட்ரல் தான். அப்ப நியூட்ரல் வந்து பாசிட்டிவ். நான் வந்து யோகத்தையும் கொடுக்கல, அதுக்குன்னு உனக்கு எடுக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சமநிலைக்கு போயிட்டாங்க. அடுத்தது கேது மகம். ஓகேங்களா? கேது வந்து மகம். இப்ப கேது வந்து மகத்துல நிக்கிறதால மகம் யாரோட நட்சத்திரம்? சுயசாரத்திலே இருக்காரு. நியூட்ரல் பாசிட்டிவ். கேதுவும் பாசிட்டிவ் ஆயிட்டாங்க. சனி பகவான் வந்து பூரம் நட்சத்திரம். பூரம் யாரோடது? சுக்கிரனோடது. அப்ப உபயோக நட்சத்திரத்துல யாரு நின்னாலும் அவயோகியே நின்னாலும் குட். ஆனா இவங்களுக்கு டபுள் குட். என்னன்னு கேட்டா யோகியே
உபயோக சாரத்துல உட்கார்ந்துட்டாங்க. அதனால வந்து டபுள் இது அவங்க ஜாதகமாவும் நல்லா வேலை செய்யும், கோச்சாரமாவும் வேலை செய்யும். அப்ப இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கும் அப்படின்னு ஒரு கால்குலேஷனுக்கு வந்தாரு. அப்புறம் சுக்கிரன் வந்து அஸ்தம். அஸ்தம் வந்து யாரோட நட்சத்திரம்? சந்திரன். சந்திரன் உங்களுக்கு யாரு? சந்திரன் கரசனாதன். இது சாரி கருணாநாதன். கர்ணநாதன். அப்ப கர்ணநாதன் நட்சத்திரத்துல யாரு நின்னாலும் கூட்டு. ஆனா இப்ப யார் நிக்கிறாங்க? உபயோகியே நிக்கிறாங்க. அப்ப உபயோகியே வந்து கர்ணநாத நட்சத்திரத்தில் இருந்ததுனால அது டபுள் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. என்னன்னா நல்லது பண்ணுவாங்க, ஜாதகத்திலையும் நல்லது பண்ணுவாங்க. சோ ஸ்ட்ராங் ஆகுறது. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து விசாகம். சூரியன் வந்து விசாகம். விசாகம் யாரோட நட்சத்திரம்? நட்சத்திரம் குரு பகவானோட நட்சத்திரம். குரு பகவானோட நட்சத்திரம். இப்ப குரு பகவான் உங்களுக்கு யாரு? வைநாசிகம். வைநாசிகம். அப்ப அந்த வைநாசிகமா அத வந்து நம்ம இதுக்கு எடுக்கணும் தேவையில்லை, பலனெடுக்கிறதுக்கு தேவையில்லை. ஆனா குருக்கு வந்து அபயோகிக்கிற அந்தஸ்தும் திதிசூன்யங்கிற அந்தஸ்தும் இருக்கு. டபுள் நெகட்டிவா இருக்கிறது குரு பகவான். அப்ப இந்த குரு பகவானோட நட்சத்திரத்துல சூரியன் என்னதுனால சூரியன் வந்து கெட்டி வைத்தாரு அப்படின்னு ஒரு இதுக்கு வந்தாரு. ஓகேவா? அதே மாதிரி புதன் வந்து சுவாதி. சுவாதி யாரோட நட்சத்திரம்? ராகு. ராகு. ராகு என்னது? நியூட்ரல். புதன் என்னவா இருக்குது? அவரும் நியூட்ரல் தான். நியூட்ரல். அப்ப நியூட்ரல் புதன் வந்து பாசிட்டிவ். இந்த மாதிரி நம்ம இதுக்கு வந்துக்கலாம். அப்புறம் குரு பகவான் கேட்டீங்க. இப்ப இங்கதான் நமக்கு நல்லா யோசிக்கணும். என்னன்னா நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் வந்துட்டோம். ஓகே. இப்ப இந்த வந்து 1 2 3 4 5 6 வந்து இவங்களுக்கு திடீர்னு வரல. அதனால ஓகே. இப்ப குரு வந்து கேட்டையில. கேட்டை யாரோடது? புதன். புதன் என்னது? நியூட்ரல். ஆனா குரு பகவான் யாரு? அபயோகியா இருக்காரு. அபயோகி. அப்ப இவனுக்கு எடுபலனை வச்சுட்டு ரெடியா இருக்கிறான். அப்ப இவன் நியூட்ரலா இருக்கிறதுனால இவன் வந்து இந்த அவயோக தன்மை இங்க பாஸ் பண்ணிடுவான். சோ இவங்களுக்கு குரு அவுட். அப்போ நல்ல குருமார்கள் கிடைக்கிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். ஓகே, சந்திரன் வந்து திருவோணம் சுயசாரம் வாங்கி வருது. சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கிறாரு. ஆனா எப்படி இருக்கிறாரு? கர்ணநாதனா இருக்கிறாரு. அப்போ டபுள் பாசிட்டிவ். சந்திரன் அதாவது அம்மா வகையில் உள்ளவங்க, அம்மா மாதிரி இருக்கிறவங்க, அவங்களால எல்லாம் ரொம்ப ஃபுட்டு உடை எல்லாத்துலயுமே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு ஒரு மனசும் வந்து ரொம்ப தெளிவா எந்த விஷயத்தையுமே வந்து ஒரு தெளிவான ஒரு மனசுல இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர். ஆமாமா, அவங்க சித்தி அவங்க பெரியமாக்கு இவங்க ரொம்ப ஃபேவரட் மேம். என்னோட வைஃபை விட அவங்க சித்தியும் பெரியமாட்ட தான் ரொம்ப இவனா ரொம்ப உயிரை விடுவாங்க. நீ வந்து எங்க வீட்டுக்கு சொல்ல கொடுப்பாங்க. சித்தியும் பெரியமாங்க என் பொண்ணோட என் அம்மா வைஃபுக்கு சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப ராகு பகவான் வந்து சுயசாரம் வாங்கி உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ராகு வந்து சதய நட்சத்திரம். ராகு உங்களுக்கு என்னவா வேலை செய்யுது? ராகு வந்து சதய நட்சத்திரத்துல சுயசாரம் வாங்கி நியூட்ரலா இருந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அப்படி இந்த ஜாதகம் வந்து நம்ம போட்டுடலாம். இதுல பாசிட்டிவ் நெகட்டிவ். இதுல யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம் இல்லையா? இப்ப விபரீத ராஜயோகத்தையும் நம்ம சொல்லிடலாம். இப்ப இவங்களுக்கு வந்து கடகம் தனுசு. அப்ப குரு பகவான் தான் வந்துட்டு
சூன்ய ராசி. இப்ப இது எந்த கிரகமும் இல்ல. ஒருவேளை இதுல வந்து புனர்பூச நட்சத்திரமோ இல்லைன்னா இது வேற ஏதோ ஒரு கிரகம் அமைஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு விபரீத ராஜ்யத்தை கொடுத்துரும். அதே மாதிரி புனர்பூச விசாக பூரட்டாதி இந்த மூணுலயும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு 3, 6, 8, 12 இருக்கணும். அதாவது இந்த லக்னத்துக்கு 1, 2, 3. இப்ப இந்த 3ங்கிறதுல புனர்பூசம் வருது தானே. ஆனா இந்த புனர்பூச நட்சத்திரத்துல எந்த கிரகமும் இல்ல. இருக்கிறத விபரீத ராஜ்யம் கொடுத்துரும். 1 இந்த பாப்பா பிறந்தது லக்னம் கரெக்டா தான் இருக்குது. 1, 2, 3 இந்த 3ல புனர்பூச நட்சத்திரம் வரும். ஆல்ரெடி இந்த ஒரு பாதை இருக்கு. ஆனா இந்த பாதத்துல ஒரு கிரகம் நின்றுன்னா இவங்களுக்கு விபரீத ராஜ்யம் கொடுத்துரும். அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6ஆம் இடத்துல ஒருவேளை விசாக நட்சத்திரமோ பாவக ரீதியா விசாக நட்சத்திரம் வந்திருந்தா அவங்களுக்கு அங்க சுகர் இருந்திருந்தால் அவங்களுக்கு வந்து விபரீத ராஜ்யம் கிடைக்கும். இப்ப இந்த சூரியன் இங்க உட்கார்ந்துருச்சுல்ல பாவக ரீதியா இதே சூரியன் இங்க உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இந்த சூரியன் விபரீத ராஜ்யத்தை கொடுத்துரும். ஏன்னா 1, 2, 3, 4, 5, 6 6ஆம் பாவத்துல விசாக நட்சத்திரத்துல சூரியன் நிக்குது. அந்த என்ன சொல்றது திதிசூன்ய நட்சத்திரத்துலதான் வந்து சூரியன் நிக்கிறாரு. ஆனா அவரு 7ஆம் பாவத்துல போயிட்டாரு. 6ஆம் பாவத்துல இருந்தா சூரியன் வந்து விபரீத ராஜ்யத்தை கொடுத்துரும். அதே மாதிரி 8 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த இடத்துல குரு பகவானே நிக்கிறாரு. ஒருவேளை இந்த குரு பகவான் வந்து விசாக நட்சத்திரத்துல நின்றுமா கேடையில நிக்காம விசாகத்துல நின்றிருந்தாருன்னா இந்த இடத்துலயே விசாகம் 3ஆம் பாவத்துல நின்றிருந்தாருன்னா இவரும் விபரீத ராஜ்யத்தை கொடுத்துருவோம். அதுவும் விசாரிச்சு. அதே மாதிரி 12 இந்த இடம் மீன லக்னம். மீனத்துல யாராவது நின்றிருந்தாலோ இல்ல பூரட்டாதி நட்சத்திரத்துல பூரட்டாதி இங்கேயும் வரும் இங்கேயும் வரும். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல இந்த 10 லக்னம் உட்பட எந்த கிரகம் நின்றிருந்தாலோ நமக்கு அது விபரீத ராஜ்யத்தை கொடுத்துரும். இப்படி நம்ம யோகம் காரணம் இதை பத்தி ஃபுல்லா நம்ம இன்னைக்கு இப்ப பார்த்தாச்சு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேடம். மேடம் செந்தில்குமார் பேசுறேன் மேடம், ஈரோட்ல இருந்து. அந்த தனுசுலையும் மீனத்திலையும் ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா விபரீத ராஜயோகம். ஆமா, தனுசுலையும் மீனத்திலையும் தனுசு எங்க தனுசு இது மீனம். இது வந்து நான் திதிசூன்யம் போட்டு காமிச்சிருக்கிறேன் அவ்வளவுதான். இந்த இது வந்து நான் போட்டு காமிச்சேன். இதுல எந்த கிரகம் நின்னாலும் வந்து பாசிட்டிவ் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இவங்க வந்து இந்த திதிசூன்யத்துல கலந்துருக்கிறாங்க. ஆனா கிரகம் வரலையே, வந்துருச்சுன்னா பாசிட்டிவ் ஆயிடும். அது ஒரு நல்ல பலனை கொடுத்துருக்கோம். ஆனா நான் சொல்றது என்னன்னா விபரீத ராஜ்யம். பேராது விபரீத ராஜ்யத்தை கால்குலேஷன் பண்றதுக்கு கேட்கிறீங்க. லக்னத்துல இருந்து 3, 6, 8, 12 இதுதான் மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க. மறைவு ஸ்தானம். இந்த 12 ராசி கட்டத்துல இந்த 3ஆம் பாவமும் லக்னத்துல இருந்து லக்னங்கிறது உயிர் பிறப்போட அந்த பாயிண்ட் அது ஒரு நட்சத்திரத்துல கண்டிப்பா நிற்கும். அதுல இருந்துதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுல இருந்து கால்குலேட் பண்ணும்போது இது 1ஆம் பாவம், இது 2ஆம் பாவம், இது 3ஆம் பாவம், இது 4, இது 5, இது 6, இது 7, இப்ப 8, 9, 10, 11, 12. அப்ப 3, 6, 8, 12 இந்த 3ங்கிறதுல புனர்பூசம் வருது இல்ல. ஆனா கிரகம் இல்லை. இருந்திருந்தா அந்த கிரகம் சார்ந்த காரகத்துல அவங்களுக்கு விபரீத ராஜயோகம் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இங்க விசாகம் போரட்ட அதுலயும் கிரகங்கள் நின்றுதா. இப்ப இது விசாகத்துல நிக்குது, சூரியன் நிக்குது. ஆனா எங்க 6ல உட்காராம 7ல உட்காந்து 7ல வந்ததுனால விபரீத ராஜயோகத்தை இழந்துருச்சு. சூரியன் இழந்துட்டாரு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்திருந்தா அது விபரீத ராஜ்யம். அது கற்பனையில பேசினா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா ரூல்ஸ் இதுதான். 3, 6, 8, 12 இது திதிசூன்ய கிரகமும் திதிசூன்ய நட்சத்திரமும்
நின்றால் அது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். அந்த கிரகம் சார்ந்த விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். இப்ப ஐயா எடுத்துக்கிறது என்ன, இந்த பாவத்துள் பாவம் எதை எடுத்துட்டு இந்த பாவம்னா இப்ப 1ஆம் பாவம். இப்ப இந்த சொல்லி கொடுத்த ரூல்ஸே நம்ம இப்ப இந்த பாப்பாக்கு வந்து நம்ம போட்டு பார்த்தோம்னா லக்னம் என்ன இது, இதோட வீடு எது, யாரோட வீடு, செவ்வாய். செவ்வாய். அப்ப செவ்வாயோட வீட்டுல செவ்வாயோட நட்சத்திரங்கள் யாரெல்லாம், மிருகசீரிஷா, சித்திரை, அவிட்டம். அப்ப மிருகசீரிஷன் கிரகம் இருக்கா? இல்ல. சித்திரையில கிரகம் இருக்கா? இல்ல. அவிட்டத்துல கிரகம் இருக்கா? இல்ல. அப்ப நம்ம இங்க அடுத்த ஆப்ஷன் என்னது, இந்த கிரகம், இந்த இடம், இந்த இடத்துல எந்த கிரகமும் இல்ல. ஒருவேளை இங்க வேற ஏதோ ஒரு கிரகம் இருந்ததுன்னா, ஒரு குரு பகவானோ சனி பகவானோ இருந்திருந்தா, இப்ப சனி பகவான் இருந்திருந்தா பூசா அனுஷா மூத்திரக்காரில கிரகங்கள் இருந்தா அப்ப அதை சார்ந்த சிந்தனை வரும்னு நம்ம எடுத்திருக்கலாம். இப்ப அதுவும் முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்தால 3வது ஆப்ஷன் வந்து லக்னம் பரணி நட்சத்திரத்தில் நிக்குது. பரணி என்னது, சுக்கரனுடைய நட்சத்திரம். அப்ப பரணி பூரா பூராடு இதுல கிரகம் இருக்கா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பூரத்துல கிரகம் இருக்கு, சனி பகவான். அப்ப இவங்களுக்கு வந்து இவங்களோட சிந்தனை வந்து ரொம்ப நேர்மையா, எந்த விஷயத்தையும் வந்து ஒரு நேர்மையான ஒரு சிந்தனை உள்ள ஒரு பெண்ணாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம். எந்த இடத்துல போனாலும் அந்த நீதி நியாயம்ங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும், ஏன்னா அவங்களுக்கு யோகியா வேற வருது தனிவரும். சோ வந்து அவங்களுக்கு அந்த எங்க போனாலும் அவங்களுக்கு அந்த நீதி நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பலனுக்கு நம்ம பார்க்கணும். இப்படிதான் நம்ம இந்த லக்னத்துடைய சிந்தனையை நம்ம எடுக்கிறோம். அதான் ஐயா எடுத்துக்கிறது வந்து கிரகத்துல இந்த சூரியன் என்ன இருக்கும், சந்திரன் என்னமா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் சொல்லி கொடுக்குறாரு. இப்ப லக்னத்துல 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம், 5ஆம் பாவம், 6ஆம் பாவம் கூட வந்துருச்சு. இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட வந்து பாவம் கேட்டுட்டு இருக்கீங்க, அதை ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஏன்னா ஐயா வந்து கொஞ்சம் டீப்பா இருக்காரு, நான் வந்து ரொம்ப பேசிக்கா இருக்கிறது சொல்லிடுறேன். இந்த இப்ப போட்டு இந்த ஜாதகத்துல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கணும். இல்ல மேடம், இந்த 12ஆம் பாவத்திலையும் 11ஆம் பாவத்திலையும் புரட்டாதி வருது இல்ல மேடம்? புரட்டாதி 4க்கு மட்டும்தான் நம்ம அதை எடுக்கணுமா, இல்ல புரட்டாதின்னு வந்தாவே நம்ம அது புத்தி சூனிய இதா அனுப்பிச்சிருக்கோம்? இந்த புரட்டாதி 4ஆம் பாதம் மட்டும் வரும். புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, ரேவதியோட 4 பாதமும் ரேவதியோட 4 பாதமும் உத்தரட்டாதியோட 4 பாதமும் பூரட்டாதியோட 4th பாதம் 4ஆம் பாதம் மட்டும் வரும். அப்படி மொத்தம் 9 பாதம் இதுல இருக்கு. இதுல இந்த பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம் தான் பூரட்டாதி. இந்த பூரட்டாதி இங்க வந்துருச்சு, ஆனா அந்த கிரகம் இல்லை. கிரகம் நின்று இருந்தால், அதாவது இப்ப இங்க 10 இருக்குல்ல, அந்த லக்னம் உட்பட லக்னம், செவ்வாய், கேது, சனி, சுக்கிரன், புதன், ஏதாவது ஒரு கிரகம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல உட்கார்ந்து அது 12ஆம் பாவத்திலையும் வந்ததுன்னா விபரீதம் கொடுக்கும். புரியுதுங்களா? புரியுது. யோகம் நல்லா இருக்குது, ரொம்ப நேர்மையான பொண்ணு. அதே மாதிரி சந்திரன் வந்து கர்ணனாக இருக்காங்க. சோ வந்து பொண்ணு சமைச்சாலும் நல்லா டேஸ்டா இருக்கும். யாரையும் வந்துட்டு நோகடிக்கிற மாதிரி பேசாது. சப்தமி திதியில பிறந்ததுனால அந்த குருவோட இதெல்லாமே ஆற்றலாம் இருக்கும். ஆனா ஜாதகம் நல்லா ஜாதகம். அதுக்கெல்லாமா வேற டவுட் இருக்கா? வச்சிடலாமா?
மேம் இப்ப இதுல ஒரே ஒரு செய்தி மட்டும், இந்த சூரியன் வந்து இப்ப தந்தைய வந்து இது பண்ணணுன்ற மாதிரி எடுத்துக்கணுமா, இல்லாட்டி வந்து சூரியனால கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் வந்து பாதிக்கப்படும்? சூரியனால கிடைக்கக்கூடிய கன்சிடரேஷன். இப்ப சூரியனால கிடைக்கிற சூரியன்னா என்னது? அரசு, அப்பா, தாத்தா, அம்மாவோட அப்பாவும் தாத்தா தான், அப்பாவோட அப்பாவும் தாத்தா, அதுவும் சூரியன். மெயினா அரசு, தொழில், இது எல்லாமே வந்து சூரியனோட காரகத்துவம். அந்த சூரியனோட காரகத்துவம் இருக்கக்கூடிய அந்த யோகங்கள் வந்து குறைவா இருக்குது, நெகட்டிவா இருக்குதுன்னு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து டபிள்யூ அப்படிங்கும்போது அம்மா மாதிரி இருக்கிறவங்க, சித்தி, பெரியம்மா, அதே மாதிரி இப்ப நம்ம அம்மாங்கும் போது நம்ம மட்டும் அம்மா பெற்றவங்க மட்டும் இல்லையே, ஒரு வேற இடத்துக்கு போனாலும் அம்மா மாதிரி இருக்கிற கேரக்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட எல்லா கன்செப்டும் எப்பயுமே நம்ம பார்க்கணும். அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு பொண்ணு. அதனால அது பிரச்சனை, அது நல்லாதான் இருக்கு. அந்த கல்வி கூட பாத்தீங்கன்னா மேம், அவங்க இப்போ நான் இப்பதான் உணர்ந்தேன். ஏன்னா அங்க புதன் அப்புறம் கேது ரெண்டுமே, ஸோ ரெண்டுமே வந்து தான் டிக்ல தான் இருக்காங்க, பாசிட்டிவ் தான் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிகாம் பிளஸ் வந்து சிஏ பண்றாங்க மேம். இப்ப வந்து ராகு தசையில ராகு புக்தி தான் போயிட்டு இருக்கு. ராகு வந்து நல்லா தானே இருக்குது, அவங்களுக்கு நியூட்ரலா அது சுயசாரம் வேற வாங்கி உட்கார்ந்து இருக்குது, நல்லா தானே இருக்குது. அதனால இந்த ராகு தசையில எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சு, கல்யாணம், குழந்தை, நல்ல கணவர் சூப்பர் தான், நல்ல கணவர் கிடைப்பாங்க. ஏன்னா சுக்கரன் எல்லா இடத்துலயுமே நல்லா ஆயிடுச்சு. இங்க வந்து உறுதியா உட்காந்துட்டாரு, இங்கேயும் நல்லா உட்காந்துட்டாரு. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ஓகே மேடம். அழிச்சுட்டுமா? சரி மேடம். இப்ப நான் வந்து பாவம் ஏன் அப்படின்னு சொல்றேன், ஷார்ட்டா, அது வந்து சார் வந்து ரொம்ப டீப்பா எடுப்பாரு, நல்லா உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணினா அக்யூரேட்டா உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஆனா வந்து உங்களுக்கு பேஸ் தெரியும். இப்போ பேஸ் வந்து தெரியலன்னா உங்களுக்கு இப்ப காலபுருஷ தத்துவப்படி 1ஆம் பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு ராசி கட்டு வச்சுக்கலாம். இப்ப காலபுருஷ தத்துவப்படி இது 1ஆம் பாகம்னு சொல்லுவாங்க, இது 2ஆம் பாகம், இது 3ஆம் பாகம், இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8, இது 9, இது 10, இது 11, இது 12. இப்படி இது காலபுருஷ தத்துவம். எனக்கு மேஷத்துல இருந்து ஆரம்பம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்ப இதுபடியே நம்ம பார்ப்போம். இது பார்த்தாதான் நமக்கு வந்துட்டு ஐடியா போயிடும். ஆனா லக்னம் வந்து மாறும் எல்லாத்துக்கும். ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் சிம்ம லக்னத்துல இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் கன்னி லக்னத்துல பிறந்திருப்பாங்க. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்டா இந்த பாவம் 1ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னத்தையெல்லாம் குறிக்குது அப்படின்னா, உடல், உயிர், நம்மளுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கும். சார் சொன்னார் பார்த்தீங்களா, லக்னத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய சிந்தனை இருக்கும். ஏன் நமக்கு அந்த சிந்தனை இருக்குது, நம்ம இந்த பிறப்பு ஏன் எடுத்திருக்கிறோம், கர்மாவதிங்கிறது அந்த பிறப்பு. அப்ப நமக்கு ஆண்டவன் வந்து இந்த உடம்ப வந்து ஒரு கருவியா கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்கிறாரு, நீ என்ன வேணாலும் விளையாண்டுட்டு வாழ. அப்ப நம்ம அவர் சொல்ற அந்த கிரைட்டீரியாக்குள்ள நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு நம்ம போகும்போது நம்மளுடைய கர்மாக்கள், நெகட்டிவ் கர்மாக்கள் அழிக்கப்படும். ஓகேங்களா? புண்ணிய கர்மாக்கள் எடுக்கலன்னு பரவாயில்ல, நெகட்டிவ் கர்மா எல்லாம் அடிச்சுதான் அப்புறம் சார் எனக்கு தீர்வு சொன்னார்ல, அந்த மாதிரி நமக்கு பெற்று போயிடும். இதுதான் நம்ம பிறவி கடல்.
நம்ம செஞ்சு நம்ம தீர்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிறவி கடனை தான் நம்ம வாழ்க்கையா வாழ்ந்துச்சு. ஆனா லௌகீக வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துச்சு. இப்ப நமக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த 1ஆம் பாவம் ஒருத்தர் பிறந்த அந்த லக்னத்தை வச்சு எது சொல்லணும்னா, உடலும் உயிரும். அவங்களுடைய உடல் எப்படி இருக்கும், அவங்களுடைய உயிர், அந்த உயிருடைய வந்ததுடைய அந்த சாராம்சம் என்னன்னு அந்த லக்னம் சொல்லிடும். அதே மாதிரி 2ஆம் பாவம் அப்படின்னா தனம், வாக்கு, குடும்பம். தனம்னா அவங்க எந்த அளவுக்கு செல்வத்தை கிட்டுவாங்க. அதே மாதிரி குடும்பம், அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான குடும்பம் இருக்குமா. அப்புறம் வீடு, வீடு கூட தனம், வாக்கு, அவங்களோட பேச்சு திறன் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து 2ஆம் பாவத்தை குறிக்கும். 3ஆம் பாவம் வந்து சகோதரஸ்தான். சகோதரம் அப்படின்னா நமக்கு கூட பிறந்தவங்க, கீழே பிறந்தவங்க, அவங்க எல்லாருமே வந்து சகோதரஸ்தான். விடாமுயற்சி, நம்மளுடைய அந்த வில்லிங்னஸ் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே வந்து 3ஆம் பாவத்துல வரும். தைரியம் அதெல்லாமே வந்து 3ஆம் பாவத்துல வரும். 4ஆம் பாவம், 4ஆம் பாவத்துல என்ன வரும்னா வீடு, வாகனம், அம்மா, ஒரு அதெல்லாமே வந்து குறிக்கிறது வந்து பாவக ரீதியா நம்ம 4ஆம் பாவத்தை குறிப்போம். 5ஆம் பாவம், 5ஆம் பாவம் ரொம்ப முக்கியமான பாவம். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தான். நம்ம ஆல்ரெடி பேங்க்ல டெபாசிட் போட்டு வந்த கர்மா ஆத்மாவா இருந்தா நம்மளுடைய ஜாதகத்துல என்ன இருக்கும், இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப யோக தரக்கூடிய அமைப்புல இருக்கும். அப்ப இது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை பேஸ் பண்ணி தான் அதிக யோகங்களும் தரும். அதனால 5ஆம் பாவத்துக்கு நிறைய ஒரு வரையறை. பாவத்துல ஒரு முக்கியமான பாவம் 5ஆம். எல்லா பாவமே முக்கியம் தான். 5ஆம் பாவத்தோட வேலை அதுதான், பூர்வ புண்ணியஸ்தானம். ஓகே, 6ஆம் பாவம். 6ஆம் பாவம்னா என்னது, ருணம், ரோகம், அதெல்லாம். அதாவது ஒரு நோய் வர்றது, ஒரு எதிரி. நமக்கு நம்ம என்ன தொழில் பண்ணாலும் சரி நமக்கு ஒரு எதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம ஒரு குடும்பத்துல இருந்தாச்சுன்னா கண்டிப்பா கண்ணுக்கு தெரிந்த எதிரி, கண்ணுக்கு தெரியாத எதிரி. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அவங்கள நம்ம எதிரியாவே நினைக்கல, ஆனா அவங்க நம்மள எதிரியா நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து போன ஜென்மத்தோட ஏதோ ஒரு கணக்கு அவங்களுக்கும் நமக்கும் இருக்கும். அப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு ட்ரெயின்ல கூட போயிருப்போம், சிலவங்க கூட ரொம்ப நம்ம இன்டிமெசியா பேசுவோம். அவங்க கூட ஒரு நல்ல ஒரு என்ன சாப்பிடுறீங்களா, அந்த கோவிலுக்கு போங்க, இது இப்படி பண்ணுங்கன்னு அவங்களோட ஒரு வெல்னஸ்ல ரொம்ப நல்லா சொல்லுவோம். சிலவங்களை பார்த்தாச்சுன்னா அழுப்பறுப்பா இருக்கும் நமக்கு, நீங்க ஏன் நிக்கிறீங்க கொஞ்சம் தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஏன்னா அது ஏதாவது போன ஜென்மத்துல வந்து அவங்களுக்கும் நமக்கு ஏதாவது ஒரு வகை இருக்கும். அது எல்லாமே வந்து இந்த ருணம், ருணம்னா நோய், எதிரி, அதெல்லாத்தையும் வந்து இந்த 6ஆம் பாவம் காட்டும். அதே மாதிரி 7ஆம் பாவம் அப்படின்னா முக்கியமான ஸ்தானம் கலஸ்தரஸ்தானம். கலஸ்தரம்னா ஆணுக்கு பெண்ணு, பெண்ணுக்கு ஆண். அப்ப 7ஆம் பாவம்ங்கிறது கலஸ்தரஸ்தானத்திலே. 8ஆம் பாவம் வந்து ஆயுள் பாவம். ஆயுள் பாவம்னா என்னது, நமக்கு வந்து ஆயுள தெரிவிக்கிறது. அதே மாதிரி அதிர்ஷ்டத்தையும் அதுதான் தெரிவிக்கும். நமக்கு வந்து லாட்டரி சீட் அடிக்கிறது, அதிர்ஷ்டம் எல்லாமே வந்து 8ஆம் பாவத்தை பேஸ் பண்ணிருக்கும். ஏன்னா இப்ப மரணம்ங்கிறது ஒரு யோகம் தானே. மரணம்ங்கிறது எப்ப ஏற்படும், நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கிளம்பி போயிடலாம். அப்போ அந்த 8ஆம் பாவம் வந்து யோகம். என்ன யோகம், ஆயுள வந்து குறிக்கக்கூடிய பாவம் வந்து 8ஆம் பாவம். ஓகே, அப்புறம் 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் யாரையெல்லாம் சொன்னா, ஃபர்ஸ்ட் அப்பா, தென் வந்து பாக்யஸ்தான்னு சொல்லுவாங்க. மெயினா வந்து அப்பாவை 9ஆம் பாவம்னாலே அப்பாவை குறிக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாக்யஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஓகே, 10ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கான கர்மஸ்தானம். கர்மா இல்லையா, ஏன்னா கர்மாவை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வாழ்க்கையே ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையோட தசாபுத்தி எல்லாத்தோட கர்மா கனெக்ட் ஆகிட்டே தான் வரும். இன்னைக்கு நான் இந்த ஒர்க், இந்த ஒரு விஷயம் ஒண்ணு பண்றேன்னா ஏதாவது ஒரு கர்மா வந்து என்னைய வந்து இந்த இடத்துல நிக்க வைக்கும். அதுதான் இந்த கர்மா. அந்த 10ஆம் வீடு, 10 அப்படிங்கிறது கர்மஸ்தான். அது வந்து தொழில், நம்ம என்ன கர்மா செய்யணுங்கிறது வந்து கணக்கு பண்ற பாவம் வந்து 10ஆம் பாவம். ஓகேங்களா. அப்புறம் 11ஆம் பாவம்.
ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உற்றார் உறவினர் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து 11ல எடுத்துக்கலாம். நான் ஷார்ட்டா தான் சொல்றேன். ஐயா வந்து இதுல டீடைலா சொல்லுவார். 12 வந்து அயன சைன். அதாவது இப்ப நம்ம நீங்க கூட KR குமார் சார் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. எனக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு என்ன பாவம் வேலை செய்யும்? அயனம் சயனம். நீங்க நல்லா தூங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 12ஆம் பாவம் நல்லா இருக்கும். இந்த 12ஆம் பாவம் வந்து கெட்டு போனவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல தூக்கம் வராது. வாழ்நாள் சுடுமே ஏதாவது ஒரு ட்ரபிள் இருந்துட்டே இருக்கும். அது வந்து அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது அது வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது அந்த ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம மாறி மாறி போறது வந்து அது ஒரு நல்ல ஒரு விஷயம், ப்ரமோஷன். அதனால நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி போறதுக்கு நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அயனம்னா டிரான்ஸ்ஃபர், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறது. அப்ப அது வந்து நமக்கு ப்ரமோஷனா நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகுறது ரொம்ப சந்தோஷம். இப்ப நமக்கு வந்து ஒரு வேலை வேலை போயிடுச்சு, நமக்கு வேலை இல்ல, நம்ம வேற ஊர்லதான் போய் படிக்க முடியும், ஆனா நம்ம வேற ஊருக்கு போய்தான் ஆகணும், நமக்கு இங்க எந்த ஒரு பிடிமானமும் இல்லை, இப்ப நம்ம போய்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தின் பேர நம்ம போகும்போது அதுவும் அயனம் தான், அதுவும் டிரான்ஸ்ஃபர் தான், அதுவும் 12ஆம் தான் போயிட்டு அது நெகட்டிவா போயிடும். இதுதான் வந்து அந்த ஒரே பாவத்துக்குள்ளேயே ரெண்டுமே இருக்கும், நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும். அப்ப நம்மளுடைய கிரகங்கள்ல எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்த்துதான் நம்ம வந்து அதோட ஆன்சர். இது வந்து நான் ஷார்ட்டா 12 பாவம் சொன்னேன். இப்ப அதுதான் ஐயா வந்து இப்ப லக்னத்துல சூரியன் இருந்தா அவங்களுடைய சிந்தனை இப்படி இருக்கும், லக்னத்துல சந்திரனுடைய கனெக்ஷன் இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி தன்மை இருக்கும், செவ்வாய் இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து நீங்க மறுபடியும் என்ன பண்ணணும்னா சாரோட ஃபர்ஸ்ட் வீடியோ அது மறுபடியும் போட்டு பாத்தீங்கன்னா இந்த 1 2 3 4 5 6 இந்த 6 பாவத்துக்கும் நீங்க உங்க ஜாதகத்திலே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களை நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ண முடியும். மத்தவங்களை அனலைஸ் பண்றது கூட நம்மளால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரியலைசேஷன் கரெக்டா பண்ண முடியும். சோ என்னோட லக்னம் வந்து இங்க இருக்குதா இல்ல இங்க இருக்குதா இல்ல இங்க இருக்குதா, ஏன்னா சொல்ல முடியாது. இப்ப அம்மாவும் 1 மணி நேரம் முன்ன பின்ன கூட சொல்லலாம், ஒரு 40 நிமிஷமோ இல்ல 2 hours வந்து 2 மணிங்கிறது 4 மணின்னு சொல்லிருக்கலாம், 4 மணிங்கிறது 2 மணிக்கு சொல்லிருக்கலாம். அப்ப அந்த லக்னம் மாறும். அப்ப இந்த சார் சொல்றத வச்சு உங்க சுய ஜாதகத்துல உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு, 2ஆம் பாவத்துல இந்த இருந்துச்சுன்னா இது எப்படி இருக்கும், நீங்களே வந்து செல்ஃப் ரியலைசேஷன்ல எழுதி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரியும். இதுதான் பாவத்துள் பாவம். ஓகேங்களா? இப்போ ஓகே 8:20 ஆயிடுச்சு. இதுல ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தா சந்தேகம் இருக்கா? ஸ்ரீதேவி, எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கட்டும். சரி, ரைட். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, கேட்டு கிளாஸ் முடிச்சிடலாமா? ஓகே குருஜி. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஹலோ, நான் கிளாஸ்ல இருக்க கூப்பிடுறேன், கிளாஸ் எடுத்துட்டு இருக்க கூப்பிடுறேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ஸ்ரீதேவி, நல்லா சூப்பராக பேசுனீங்க, சூப்பராக நடத்தினேன், வாழ்த்துக்கள். நான் ஃபுல்லாக பார்க்கல, நான் இப்போ தான் வெளியில் போயிட்டு இப்போ தான் வந்தேன், பார்த்தேன். நான் கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் பார்த்துருப்பேன் நான். சரி, ரைட். வகுப்பு முடிச்சுக்கலாமா? எல்லாருமே ஸ்ரீதேவிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. அதான் முறை. தேங்க்யூ மேடம். நன்றி.
நன்றி மேடம். சரி ஆ ஓகே